ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷத்தோடைய கடைசி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது டிசம்பர் 31 இந்த கரண்ட் அஃபேர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியா இருக்குது பார்த்தீங்களா, உலக லெவலில் இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து எந்த லெவலில் இருக்குது, எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 4வது இடத்துல வந்து நம்மளுடைய இந்தியா வந்து இடம்பெற்றிருக்கு. எத்தனாவது இடம்? 4வது இடத்துல வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ நம்மளுடைய இந்தியாவுடைய மொத்த நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $4.18 ட்ரில்லியன் வந்து நம்மளுடைய இந்திய நாட்டு வருமானமாக வந்து இருக்குது. ஸோ நம்ம 4வது இடமா இருக்கிறோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் யாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் இடம் வந்து யூஎஸ்ஏ, 2வது வந்து சைனா, தேர்டு வந்து ஜெர்மனி, ஃபோர்த்து வந்து இந்தியா. நம்ம ஃபோர்த்து பிளேஸில் இருந்த ஜப்பானை தான் என்ன பண்ணியிருக்கோம், பின்னாடி தள்ளிட்டு இந்தியா வந்து ஃபோர்த்து பிளேஸுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வருஷத்துக்கு உண்டானது. ஸோ வேர்ல்ட் பேங்க் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, 2026 5% பொருளாதார வளர்ச்சி வந்து நம்மளுடைய இந்தியா வந்து காணப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்கு. மூடிஸ் என்ற அமைப்பு வந்து 2026 6.4% வந்து பொருளாதார வளர்ச்சியோடு வந்து இந்தியா வந்து காணப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2030 அந்த வருஷத்தில் இந்தியா வந்து தேர்ட் பிளேஸ், அதாவது உலக பொருளாதாரத்தில் 3வது நிலையை வந்து 2030 வந்து அடையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஆனால் நம்முடைய இந்தியா ஃபஸ்ட் பிளேஸ்லையும் செகண்ட் பிளேஸ்லையும் வரதுக்கு ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா அந்த இடத்துல வந்து இருக்கிறது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏவும் சைனாவும் வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த நாடு வந்து நம்ம நாட்டை கம்பேர் பண்ணும்போது பரப்பளவிலும் மிகப்பெரியது. அது இல்லாமல் பொருளாதார வசதியில் வந்து ரொம்ப ரொம்ப வசதி மிக்கதாகவும் ரொம்ப பொருளாதார சக்தி மிக்கதாகவும் உள்ள நாடுகள். ஸோ நம்ம செகண்ட் பிளேஸுக்கும் ஃபஸ்ட் பிளேஸுக்கும் வரதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா. ஸோ ஆனால் அதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஓய்வூதிய ஆய்வுக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு போட்டிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு தலைவர் வந்து போட்டிருக்காங்க. இந்த தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ககன்தீப் சிங் பேடி. இது உங்கள் சிங் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து. ஸோ இந்த குழு வந்து எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஓய்வூதியம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வேர்ல்டு பென்ஷன் ஸ்கீம். அந்த வேர்ல்டு பென்ஷன்ஸ் சிஸ்டம் தான் வந்து எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க, போராட்டம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1 2003 அதுக்கு முன்னாடி சேர்ந்து இருக்கவங்களுக்கு இந்த வேர்ல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஜாபில் வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து சிபிஎஸ் என்ற முறையில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் பென்ஷன் ஸ்கீம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் ரீசெண்டாக யூபிஎஸ், அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏப்ரல் 1 2025 அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஓய்வூதியம் பெற்ற பிறகும் ஒவ்வொரு மாதமும் வந்து இவ்வளவு தொகை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பென்ஷன் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. சிபிஎஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சம்பளம் வந்து நம்மளுக்கு கொடுக்கும்போதே ஓரளவுக்கு ஒரு 10% வந்து பிடிச்சிப்பாங்க. கடைசியாக நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஒரு ஓவராலான செட்டில்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அதுதான் சிபிஎஸ். யூபிஎஸ்ன்றது வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு பென்ஷன் ஸ்கீம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்த வந்து நான் கரண்ட் அஃபேர் வந்து பார்க்குறது வந்து என்ன, த்ருவ் என்ஜி ஹெலிகாப்டர். ஸோ என்ன இந்த த்ருவ் என்ஜி ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து யாரால் வந்து தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்லுவேன், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தால் தான் இந்த ஹெலிகாப்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தயாரிச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய தலைமையகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் இருக்குது. எங்கே இருக்குது? பெங்களூரில் தான் இருக்குது. ஸோ இது வந்து மத்திய பாதுகாப்புத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்து இயங்கும். ஸோ உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் உதவியின் மூலமாகவே இந்த ஹெலிகாப்டரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்த ஹெலிகாப்டருடைய மொத்த எடை வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5.5 டன். அது இல்லாமல் இதில் 14 பேர் வந்து பேசஞ்சர்ஸ், அதாவது 14 பேர் வந்து ஏற்றிட்டு போக முடியும். ஸோ 285 km/h ஸ்பீடில் வந்து இது வந்து பயணிக்கும். ஸோ 6000 மீட்டர் ஹைட்டில் வந்து இந்த ஹெலிகாப்டர் வந்து பயணிக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் இதை வந்து வான்வெளி ஆம்புலன்ஸ், அதாவது ஹேர் ஆம்புலன்ஸாகவும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த ஹெலிகாப்டரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவசரத்துக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது ரயில் ஒன் டிஜி யாத்ரா. இதெல்லாம் வந்து ஆப். ஓகேங்களா. இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த ரயில் ஒன் அண்ட் டிஜி யாத்ரா என்ற ஆப் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரயில்வே ஆப். ஓகேங்களா. இப்போ வந்து எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ்டு பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுடைய டிக்கெட்டு கூட நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் டிஜிட்டலைஸ் பண்ணி
நம்ம ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ்லேயோ வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணிப்போம். ஸோ முன்பதிவில்லா பயணச்சீட்டு அப்படின்ற ஒரு இதுக்கு மட்டும் 3% வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ரயில் அன்ற ஆப் மூலமாக வந்து நான் பண்ணலாம். இது முழுக்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த சம்மந்தப்பட்டது. முழுக்க நம்மளோட பயணிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து எல்லாமே சுலபமாக வந்து மாற்றணும் அப்படின்றதுக்காக வந்து டிஜிட்டலைசேஷன் வந்து பண்ணுது. ஸோ இந்த முன்பதிவில்லா பயண சீட்டுன்றது வந்து என்னென்னா, நம்ம ஒரு வாரம் கழித்து நம்ம ரயிலில் வந்து பயணம் செய்யணும் அப்படின்னு ட்ரெயினில் வந்து பயணம் செய்யணும்னாலும் முன்னாடியே வந்து நம்ம வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸோ அதுதான் வந்து முன்பதிவில்லா பயணச்சீட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பயணச்சீட்டை வந்து புக் பண்ணுறவங்களுக்கு வந்து 3% வந்து என்ன பண்ணுறாங்க, டிஸ்கவுண்ட் வந்து தராங்க. ஸோ அதுதான் வந்து ரயில் ஒன் ஆப், டிஜி யாத்ரா. இது ரெண்டுமே வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காசி தமிழ்ச்சங்கமம். ஸோ இந்த காசி தமிழ்ச்சங்கமம் 2025 4.0 அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்து நடைபெற்றது. ஸோ இந்த காசி தமிழ்ச்சங்கமம்னு பார்க்கும்போது 2022 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ? 2022. அதோடைய 4th எடிஷன் தான் இப்போ 2025 நடந்தது. அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், 4.0 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது வந்து எங்கேருந்து நடைபெற்றதுன்னா ராமேஸ்வரத்தில் வந்து நடைபெற்றது. இதுக்கு நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் சார் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவரும் வந்து இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டார். ஸோ காசி தமிழ்ச்சங்கமம் 2025 எப்போது எங்கே நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ராமேஸ்வரத்தில் வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து யூஎன் இந்தி பிளான், அதாவது ஐநா சபையுடைய இந்தி திட்டம். அது வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய இந்தி மொழி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பரவலாக வந்து எல்லோரும் பயன்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது. இது 2030 வரை இப்போ ஐநா சபை வந்து நீட்டிப்பு வந்து செய்துள்ளது. ஸோ அதில் அதாவது ஐநாவுடைய பொது செயலாளராக வந்து யார் இருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அண்டோனியா குட்டெரஸ். ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ இவர் தான் வந்து அண்டோனியா குட்டெரஸ். ஸோ இவர் வந்து அந்த மீட்டிங்கில் வந்து சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உலகத்தில் மோதல்கள் மூலமாகவே மனிதர்களுடைய பிரிவினை வந்து காணப்படுகிறது. ஸோ அதில் 4 பங்கு வந்து இந்த கான்செப்ட்லேயே வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் 12 கோடி மக்கள் வந்து இயற்கை சீற்றத்தின் காரணமாகவோ இல்லை போரின் காரணமாகவோ மற்ற நாடுகளுக்கு வந்து திரிந்து அலைந்து அகதிகளாகவே வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் நாடுகள் வந்து 2024 மட்டும் இராணுவ செலவு வந்து போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது 10% வந்து என்ன பண்ணியிருக்கு, அதிகமாக வந்து செலவு பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இது வந்து அவர் சொன்னாங்க ஸ்டேட்மெண்ட். இப்போது இந்த யூஎன் ஹிந்தி பிளான் அப்படின்றது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2018 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான் ஹிந்தி அட் யூஎன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமில் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பு. ஸோ இவர் பார்த்தாலே கொஞ்சம் கோபமாகவும் ஏதோ ஒரு விரக்தியில் இருக்கிற மாதிரி தெரியுதா. ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவர் எதிர்பார்த்த அவார்டு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, ஏதோ ஒன்று வச்சுக்க அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அமைதி விருது அப்படின்ற அவார்டு வந்து இவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் இவர் ரீசெண்டாக ஃபிஃபா பீஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபிஃபாவுடைய அமைதி விருதையும் வந்து அவர் வந்து வாங்கியிருப்பார். ஓகேங்களா. இவர் ஆனால் எதிர்பார்த்த விருது வந்து நோபல் அமைதி விருது தான், நோபல் பீஸ் ப்ரைஸ் தான் வந்து எதிர்பார்த்துருப்பார். பட் ஆனால் அவங்களுக்கு கொடுத்தது இஸ்ரேல் அமைதி விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போது நோபல் அமைதி விருது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ அடுத்தது ரேர் எர்த் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதாவது குறைவாக வந்து இந்த பூமியில் இருக்கிற வளங்கள் வந்து நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 3rd பிளேஸில் வந்து இருக்குது. அப்போ பூமியில் உள்ள வளங்களில் வந்து நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கிறோம், 3rd பிளேஸில் இருக்கிறோம். அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சியில் வந்து நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கிறோம், 4th பிளேஸில் வந்து இருக்கிறோம். ஓகேங்களா. எதை வந்து பின்னாடி தள்ளிட்டு வந்துருக்கோம்னா ஜப்பானை பின்னாடி தள்ளிட்டு நம்ம 4th பிளேஸ்க்கு வந்து வந்திருக்கோம். ஸோ அடுத்தது இந்த அம்மையார் வந்து பாருங்களேன், இவங்க வந்து கலிஜா ஜியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க வந்து பங்களாதேஷோடைய ஃபஸ்ட்டு உமன் சிஎம், பெண் முதலமைச்சர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலிஜா ஜியா தான். ஸோ ஏன் வந்து இவங்களை பற்றி படிக்கிறேன்னா அவங்க ரீசெண்டாக வந்து நேற்று வந்து அவங்க இறந்துட்டாங்க. அதாவது இப்போ நீங்கள் இன்றைக்கி கரண்ட் அஃபேர் பார்க்குறீங்கன்னா நேற்று வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஸோ இதுக்கு நம்மளுடைய பாரத பிரதமரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரங்கலை வந்து தெரிவித்துள்ளார். ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து டுடே உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ரிவிஷன் விட்டுடலாம். ஸோ எக்கனாமிக்ஸ் ரீதியாக பார்க்கும்போது உலக லெவலில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னா 4th பிளேஸில் வந்து இருக்குது. ஸோ அது இல்லாமல் தமிழ்நாடு ஓய்வூதிய ஆய்வுக்குழுவின் தலைவராக யார் இருக்காங்கன்னா ககன்தீப் சிங் பேடி வந்து இருக்காங்க.
அடுத்தது துருவ் என்ஜி ஹெலிகாப்டர் வந்து பெங்களூரில் தலைமையிடமாக கொண்ட HAL இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து ரயில் ஒன் என்ற ஆப்பும் டிஜி யாத்ரான்ற ஆப்பும் ரயில்வே துறைக்காக வந்து செயல்படுகின்ற ஆப்பு. ஸோ அது இல்லாமல் காசி தமிழ்ச்சங்கமம் 4.4 வந்து ராமேஸ்வரத்தில் நடந்திருக்கு. இதுக்கு நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவரும் வந்து கலந்துருக்காங்க. ஸோ அடுத்தது UN ஹிந்தி பிளான்ன்றது வந்து 2030 வரை வந்து நீட்டிப்பு வந்து செய்திருக்காங்க. ட்ரம்ப்புக்கு வந்து இப்போது இஸ்ரேல் அமைதி விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக ரேர் எர்த் ரிசர்வில் வந்து இந்தியா 3rd பிளேஸ் வந்து பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் கலிஜா ஜியா என்ற பங்களாதேஷை சேர்ந்த முதல் பெண் முதலமைச்சர் வந்து நேற்று இறந்துட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி உண்டான ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.